Welcome to Little Genius Art. 11th NCERT syllabusல இருக்கிற Digestion and Absorption chapter part 2 வீடியோ தான் இது. part 1 வீடியோ பார்க்காதவங்களுக்காக part 1 வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. Let's get into the video. Digestive glands. அலிமெண்ட்ரி கெனாலில் இருக்கிற டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த கிளான்ஸை தான் நம்ம டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சலைவரி கிளான்ஸ், லிவர், பேங்க்ரியாஸ் அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சலைவரி கிளான்ஸை பற்றி தான். தெர் ஆர் 3 மேஜர் சலைவரி கிளான்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பரோட்டிட் கிளாண்ட், சப்மாண்டிபுலர் சலைவரி கிளாண்ட் அண்ட் சப்லிங்குவல் சலைவரி கிளாண்ட். பரோட்டிட் கிளாண்ட் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சலைவரி கிளாண்ட். அதோட வெயிட் எவ்வளோன்னா 25 கிராம்லேருந்து 30 கிராம் வரை இருக்கும். பரோட்டிட் கிளாண்டோட டக்டோட பேர் ஸ்டென்சன் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மேஜர் சலைவரி கிளாண்ட் சப்மாண்டிபுலார் கிளாண்ட். இந்த சப்மாண்டிபுலார் சலைவரி கிளாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா மேண்டிபிளில் இருக்கும், அதாவது கீழ்த்தடையில் இருக்கும். இதோட வெயிட் 8லேருந்து 10 கிராம் வரைக்கும் இருக்கும். இதோட டக்டோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டன் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சப்லிங்குவல் கிளாண்ட் டங்குக்கு கீழே இருக்குது. இதோட டக்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவினஸ் அண்ட் பார்த்தோலின் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவர் தான். லிவர் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் தி பாடி. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.2லேருந்து 1.5 கிலோகிராம் வரைய இருக்கும். ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி லிவர் and which containing hepatic cells. இந்த hepatic cells வந்துட்டு ஒரு கார்ட் ஃபார்மில் அரேஞ்ச் ஆகிருக்கும். லிவரில் நிறைய லொபியூல்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு லொபியூலும் தின் கனெக்டிவ் ஷீட்டால் கவர் ஆகிருக்கும். இந்த தின் கனெக்டிவ் ஷீட்டுக்கு பேர் தான் கிளின்சன் கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். ஹெப்பாட்டிக் செல் தான் பைல் ஜூஸை செக்ரீட் பண்ணுது. இந்த பைல் ஜூஸ் ஹெப்பாட்டிக் டக்ட் வழியாக கேல் பிளாடரில் ஸ்டோர் ஆகுது. பைல் டக்டும் பேங்க்ரியாட்டிக் டக்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு காமனாக ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் டக்டாக டியோடினத்தில் ஓப்பன் ஆகுது. இந்த ஓப்பன் ஆகிற இடத்துல ஸ்பின்ச்சர் ஆஃப் ஓடி இருக்குது அண்ட் விச் ரெகுலேட்ஸஸ் தி என்ட்ரி ஆஃப் செக்ரீஷன் இன்டு டியோடினம். பொதுவாக கிளான்ஸை நம்ம எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேங்க்ரியாஸ் இஸ் அ காம்பவுண்ட் கிளாண்ட், ஏன்னா விச் ஹேவிங் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் செக்ரீஷன்ஸ். இந்த எண்டோக்ரைன் பார்ட் ஆஃப் பேங்க்ரியாஸில் தான் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்ன்ற செல்ஸ் இருக்குது. இந்த ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் தான் குளுக்கோகான் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அண்ட் பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் தான் இன்சுலின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அண்ட் அதர் ஹார்மோன்ஸ் ஆர் பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட்ஸ் அண்ட் ஸ்டொமேட்டோஸ்டாட்டின். எக்ஸோக்ரைன் பார்ட் ஆஃப் தி பேங்க்ரியாஸ் தான் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரோட்டீன் ஸ்பிளிட்டிங் என்சைம்ஸான ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன் A and B, ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ், ப்ரோஎலாஸ்டேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேட் ஸ்பிளிட்டிங் என்சைம்ஸையும் இது செக்ரேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ரியாட்டிக் லிபேஸ், கொலஸ்டிரால் எஸ்டர் ஹைட்ரோலேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைஜஷன் ஆஃப் ஃபுட் பற்றி தான். ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் இருக்குது. மெக்கானிக்கல் ப்ராசஸில் என்ன ஆகுது அப்படின்னா மஸ்குலர் ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம ஃபுட்டை நல்லா ஓரல் கேவிட்டியில் நல்லா மெல்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்வாலன்ட்ரி மசில்ஸான ஸ்டொமக் மசில்ஸில் கூட சில கன்ட்ராக்ஷன் நடக்கிறனால உணவு சின்ன சின்ன துகள்களாக பிரேக் டவுன் ஆகுது. வாயில் ஃபுட்டு நல்லா மெல்லப்பட்டு சலைவாவோட நல்லா மிக்ஸ் ஆகி போலஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த போலஸ் நம்ம சாப்பாட்டை விழுங்குறது மூலியமாக, அதை ஸ்வாலோயிங் ஆர் டெக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம், விழுங்குறது மூலியமாக ஃபேரிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுது. இந்த ஃபேரிங்ஸில் இருந்து ஈசோஃபேகஸ்குள்ளே போகுது. இந்த ஈசோஃபேகஸில் ஒரு சக்ஸசிவ் வேவ்ஸ் ஆஃப் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் ஏற்படுது. இதை நம்ம பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். கெமிக்கல் டைஜஷன் நம்ம ஓரல் கேவிட்டிலேயே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்மளோட உணவு சலைவால் மிக்ஸ் ஆகும்போது சலைவால் சலைவரி அமிலேஸ் அப்படின்ற கார்போஹைட்ரேட் ஸ்பிளிட்டிங் என்சைம் இருக்குது. இதனால் 30% ஆஃப் ஸ்டார்ச் வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆயிடுது. லைசோசோம்ன்ற என்சைம் சலைவால் இருக்குது. இது இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது காம்போசிஷன் ஆஃப் சலைவா தான்.
ஸ்டார்ச் கூட salivary amylase ரியாக்ட் ஆகி மால்டோஸாக ஃபார்ம் ஆகுது at the pH of 6.8. ஸ்டொமக்கில் இருக்கிற மியூக்கோசல் லேயரில் 3 types of gastric glands இருக்குது. mucus cells which secretes mucus and peptid or chief cells which secrete proenzyme pepsinogen and கடைசியாக parietal or oxyntic cells which secrete HCl and incentric factor. இந்த incentric factor பார்த்திங்கன்னா விட்டமின் B12 அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஃபுட் இப்போது கேஸ்ட்ரிக் ஜூஸஸோட நல்லா மிக்ஸ் ஆகி கைம் அப்படின்ற ஒன்றா ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரோ என்சைமான பெப்சினோஜன் HCl கூட எக்ஸ்போஸ் ஆகி ஆக்டிவ் என்சைமான பெப்சினாக கன்வெர்ட் ஆயிடுது. இப்படி கன்வெர்ட் ஆன இந்த பெப்சின் ப்ரோட்டீன் கூட ரியாக்ட் ஆகி ப்ரோட்டீனை ப்ரோட்டியேசஸ் அண்ட் பெப்டோன்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. HClனால மியூக்கோசல் லேயர் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிற வேலை யார் பண்ணுறான்னா இந்த மியூக்கஸும் பைகார்பனேட்ஸும் தான். சின்ன குழந்தைகளுக்கு ரெனின் அப்படின்ற ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸில் நம்ம பார்க்கலாம். இது மில்கை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் ஜூஸில் லிப்பேஸ் அப்படின்ற என்சைமும் இருக்குது. இன்டெஸ்டைனில் இருக்கிற மஸ்குலாரிஸ் லேயர் வேரியஸ் மூமெண்ட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால் ஃபுட் நல்லா டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகுது. பைல் ஜூஸ், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் இன்டெஸ்டைனல் ஜூஸ் இந்த 3 செக்ரீஷன்ஸும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகுது. ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் வழியாக தான் பைல் அண்ட் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் இன்டெஸ்டைனுக்குள்ளே வருது. பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இன்ஆக்டிவ் என்சைம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோ கார்பாக்சிபெப்டிடேஸ், அமைலேஸ், லிப்பேஸ் அண்ட் நியூக்ளியேஸ். என்டரோகைனேஸ் அப்படின்றது தான் இந்த ட்ரிப்சினோஜனை ஆக்டிவேட் பண்ணுது விச் கன்வெர்டட் இன்டு ட்ரிப்சின். இந்த ஆக்டிவ் ட்ரிப்சின் தான் அதர் என்சைம்ஸ், அதாவது பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்க அதர் என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. பைல் ஜூஸ் ஜியோடினத்தில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த பைல் ஜூஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பைல் பிக்மெண்ட் இருக்குது. பைல் பிக்மெண்ட் வந்துட்டு பிலிருபின் அண்ட் பிலிவர்டின். அதுக்கடுத்து பைல் சால்ட்ஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பாஸ்போலிபிட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் என்சைம்ஸ் இல்லை. பைலோட முக்கியமான வேலை ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணுறது தான். எமல்சிஃபிகேஷன்னா பிரேக் டவுனிங் ஆஃப் ஃபேட்ஸ் இன்டு வெரி ஸ்மால் மிசைல்ஸ். பைல் லிப்பேஸை ஆக்டிவேட் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைலில் ஃபேட் ஸ்பிளிட்டிங் என்சைம்ஸ் இருக்குது. அது எதெல்லாம்னா கோலிப்பேஸ், பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ், கொலஸ்டரல் எஸ்டர் ஹைட்ரோலேஸ். அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் ஸ்பிளிட்டிங் என்சைமும் இருக்குது, பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ். காப்லெட் செல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசல் எபித்தீலியம் மியூக்கஸை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். செக்ரீஷன்ஸ் ஆஃப் பிரஷ் border cells of mucosa along with the secretion of globet cell constitute the intestinal juice or circus entericus. இந்த இன்டெஸ்டினல் ஜூஸில் ஏகப்பட்ட என்சைம்ஸ் இருக்குது. டைசாக்ரைடேஸ், டைபெப்டிடேஸ், லிப்பேஸ், நியூக்ளோசிடேஸ் எக்ஸெட்ரா. பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்க இந்த பைகார்பனேட்ஸும் மியூக்கஸும் சேர்ந்து தான் ஒரு அல்கலைன் மீடியத்தை இங்கே ஃபார்ம் பண்ணுது. இதோட pH 7.8 and this pH is suitable for various enzymatic activities. மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் மட்டும் இன்டெஸ்டினல் மியூக்கோசாவை ஆசிடிக் என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலை, இன்னொன்று ப்ரொடெக்ட் பண்ணுது. அது என்ன அப்படின்னா பர்னர் கிளாண்ட் தான். இந்த பர்னர் கிளாண்ட் சப்மியூக்கோசா ஆஃப் தி டியோடினத்தில் இருக்குது which protects intestinal walls from gastric juices. Next, கைமில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டியேசஸ் அண்ட் பெப்டோன்ஸ் இது எல்லாமே பார்ஷியலாக ஹைட்ரோலைஸ்டான ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து இன்டெஸ்டினை ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பார்ஷியலி ஹைட்ரோலைஸ்டு ப்ரோட்டீன்ஸ் மேலே பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸான ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ் ஆக்ட் ஆகும்போது டைபெப்டைட்ஸாக மாறுது. Carbohydrates are hydrolyzed by pancreatic amylase into disaccharides. அதாவது polysaccharides, starch தான் polysaccharide which is acted by pancreatic amylase which is converted into disaccharides. And pancreatic lipase fatல act ஆகி diglycerides மாற்றுது which is further converted into monoglycerides. And pancreas secrete பண்ணுற ஜூஸில் nucleic acid splitting enzymes இருக்குது. ribonuclease and deoxyribonuclease அப்படின்ற enzymes தான் இது.
அண்ட் நியூக்ளியேஸ்ன்ற என்சைம் நியூக்ளிக் ஆசிடை நியூக்ளியோடைட்ஸாகவும் அதுக்கப்புறம் which is further converted into nucleosides. அண்ட் டைஜஷனாலே நம்ம பார்த்தோம் சிம்பிள் அப்சர்வபிள் ஃபார்ம்ஸாக மாற்றுறது அப்படின்ட்டு. ஃபர்தராக இந்த டைபெப்டைட்ஸை டைபெப்டிடேஸ் அப்படின்ற என்சைம் ஆக்ட் ஆகி அமினோ ஆசிட்ஸாக மாற்றுது. இந்த அமினோ ஆசிட் இஸ் அ சிம்பிள் அப்சர்வபிள் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் மால்டோஸை மால்டேஸ் அப்படின்ற என்சைம் ஆக்ட் ஆகி குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக மாற்றுது. லாக்டோஸை குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸா லாக்டேஸ்ன்ற என்சைம் மாற்றுது. சுக்ரோஸை குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸா சுக்ரேஸ் அப்படின்ற என்சைம் மாற்றுது. நியூக்ளியோடைட்ஸை நியூக்ளியோசைட்ஸா நியூக்ளியோடிடேஸ்ன்ற என்சைம் மாற்றுது. அண்ட் நியூக்ளியோசைட்ஸை சுகர் ப்ளஸ் பேஸா நியூக்ளியோசிடேசஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மாற்றுது. நெக்ஸ்ட் டை அண்ட் மோனோகிளிசரைட்ஸை ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசராக மாற்றுது இந்த லிபேஸ்ன்ற என்சைம். அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைனோட டியோடினம் அப்படின்ற ரீஜன்லேயே முடிஞ்சுது. இந்த சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுற பார்ட் ஜெஜினம் அண்ட் இலியம். இப்போது தேவையான எல்லாத்தையுமே நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அன்டைஜஸ்டட் அண்ட் அன்அப்சர்வ்டு சப்ஸ்டன்ஸ் எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே போகுது. லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஃபங்க்ஷன்ஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். லார்ஜ் இன்டெஸ்டைனில் பெருசாக டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இது வாட்டர் கண்டென்ட்டையும் மினரல் கண்டென்ட்டையும் அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது செக்ரீட் பண்ணுற இந்த மியூக்கஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் அட்ஹரிங் தி வேஸ்ட் அண்ட் லூப்ரிகேட்டிங் இட் ஃபார் அன் ஈஸி பேசேஜ். நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி மீல் சீக்கிரமாக ரீச் பண்ண 4 hours ஆகுது. அண்ட் எல்லா அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸும் கோலனை ரீச் பண்ணுறதுக்கு 8 hours ஆகுது. அண்ட் பெல்விக் கோலனை ரீச் பண்ணுறதுக்கு 12 hours ஆகுது. அன்அப்சர்வ்டு அண்ட் அன்டைஜஸ்டட் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம ஃபீக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் என்டர் இன் டு தி சீக்கம் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன் த்ரூ இலியோசிக்கல் வால்வ். இந்த இலியோசிக்கல் வால்வ் தான் இந்த ஃபீக்கல் மெட்டீரியலை பேக் ஃப்ளோ ஆகாமல் பார்த்துக்குது. இது டெம்ப்ரவரியாக ரெக்டத்தில் ஸ்டோர் ஆகுது till defecation. The activities of gastrointestinal tract are under neural and hormonal control for proper coordination of different parts. இப்போ நம்ம உணவை பார்த்ததும் இல்லை உணவோட ப்ரெசன்ஸ் நம்ம வாயில் இருந்ததுமே நமக்கு சலைவா செக்ரீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டினல் செக்ரீஷன்ஸும் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். Hormonal control of the secretion of digestive juices is carried out by local hormones produced by the gastric and intestinal mucosa. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட். அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் இஸ் தி ப்ராசஸ் பை விச் தி எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் பாஸ் த்ரூ தி இன்டெஸ்டினல் மியூகோசா இன்டு தி பிளட் ஆர் லிம்ஃப். அண்ட் இட் இஸ் கேரிட் அவுட் பை பாசிவ் ஆர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சம் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் குளோரைட் அயான்ஸ் இது எல்லாமே சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமாக அப்சர்வ் ஆகிக்கும். ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இப்போ ஒரு அமினோ ஆசிட் இருக்குது அப்படின்னா அது தன்னால் அப்சர்வ் ஆகாமல் தான் கூட ஒரு கேரியர் அயானும் சேர்ந்து அப்சர்வ் ஆகும். இதுக்கு பேர் தான் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சோடியம் இஸ் அ கேரியர் அயன். இது ஹெல்ப் பண்ணி அமினோ ஆசிட்ஸை அப்சர்வ் பண்ண வைக்கும். அண்ட் இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி ரொம்பவே தேவைப்படும். ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸ் எல்லாமே இன்சால்யூபிளாக இருக்கும். இது டைரெக்டாக பிளட்டில் அப்சர்வ் ஆகாது. அண்ட் ஃபேட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்கார்பரேட்டட் இன்டு ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் கால் மசல்ஸ் அண்ட் தென் இட் இஸ் மூவ்ட் இன்டு இன்டெஸ்டினல் மியூகோசா. இதுக்கு மேலே ஒரு தின் ப்ரோட்டீன் கோட் தந்ததுக்கப்புறமா இதோட பேர் சைலோமைக்ரான்ஸாக மாறுது. அண்ட் நவ் தீஸ் சைலோமைக்ரான்ஸ் ஆர் ரெடி டு டிரான்ஸ்போர்ட் த்ரூ லாக்டைல், அதாவது லிம்ஃப் வெசல். வில்லையில் இருக்க லிம்ஃப் வெசலை தான் லாக்டைல்னு சொல்கிறோம். இது லிம்ஃப் வெசல்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறமா பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே ஈஸியாக போயிடுது. அப்சார்ப்ஷன் எல்லா பார்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால்லையும் நடக்குது. மவுத்லையும் நடக்குது, ஸ்டொமக்லையும் நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் நடக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன்லையும் நடக்குது. ஆனால் மெயினாக ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடக்குது. மவுத்தில் சர்டன் ட்ரக்ஸ் அப்சர்வ் ஆகுது, ஸ்டொமக்கில் வாட்டர் அப்சர்வ் ஆகுது, சிம்பிள் சுகர்ஸ் அப்சர்வ் ஆகுது அண்ட் ஆல்கஹால்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் மேஜர் போர்ஷன் ஆஃப் தி அப்சார்ப்ஷன் நடக்குது. முக்கியமான எல்லா நியூட்ரிஷன்ஸும் இங்கே தான் அப்சர்வ் ஆகுது. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே பிளட் ஸ்ட்ரீம்குள்ளேயும் அண்ட் ஃபேட்ஸ் லிம்ஃப் வெசல்குள்ளேயும் போகுது.
லார்ஜ் இன்டெஸ்டைனில் கொஞ்சம் தண்ணி அண்ட் மினரல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அப்சர்வ் ஆகுது. And here is the definition of assimilation. The absorbed substance finally reaches the tissues which utilizes them for their activities. And this process is called assimilation. And ejection of fecal matter to the outside through the anal opening is called defecation. And it is a voluntary process. It is carried out by mass peristaltic movement. And next topic, disorders of digestive system. And there are various bacterial and viral infections மட்டும் இல்லாமல் parasitic infections இருக்குது caused by tapeworm, roundworm, threadworm and hookworm, pinworm etc. சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, லிவர் அஃபெக்ட் ஆன ஜாண்டிஸ் வரும். உங்களோட ஸ்கின்னு கண் இது எல்லாமே வந்துட்டு yellow-வா மாறும், which is because due to the deposition of bile pigments. Vomiting is an ejection of stomach contents through the mouth. This is a reflex action which is controlled by the vomit center in the medulla. A feeling of nausea precedes vomiting. நாசியானா வேற ஒன்றும் இல்லை, வாந்தி வர்ற மாதிரி இருக்க உணர்வு தான். Next, diarrhea, which is abnormal frequency of bowel movements and increased fluidity of the fecal discharge. இது ஃபுட்டோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன்னா என்ன அப்படின்னா, feces are retained within the rectum as the bowel movements occur irregularly. indigestion, சிம்பிளாக சொல்லணும்னா ஜீரணம் சரியாக ஆகாமல் இருக்கிறது. இதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. என்சைம் சரியாக ப்ரொடியூஸ் ஆகாமல் இருந்தாலோ, இல்லை ஃபுட் பாய்சனிங் ஆயிருந்தாலோ, இல்லை நீங்கள் ரொம்ப சாப்பிட்ருந்தாலோ, இல்லை ரொம்ப ஸ்பைசி ஃபுட் எடுத்திருந்தாலோ, இல்லை நீங்கள் ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்திருந்தாலும் அஜீரண கோளாறு ஏற்படும். And here we completed our digestion and absorption chapter. I hope this video is informative to all. If you liked the video, click like button, share the video and subscribe our channel. Thanks for watching.